புதுசா கட்சி ஆரம்பிச்சவரே சொல்றாரு, மூஞ்சிக்கு வாட்டு போடுங்க, இந்த முகத்துக்கு தான் நீங்க போடணும். இங்கேயும் அவர் தான் நிப்பாரு, இங்கேயும் இவர் தான். 234 அவர் தான் நிப்பாரு. தேர்தல் ஆணையம் ஒத்துக்குமா? தேர்தல் ஆணையம் ஒத்துக்குமா? இப்ப ஒரு வீடியோ விட்டாரு, ஐயோ நம்ம இறந்துட்டாங்க, ரொம்ப சங்கடப்பட்டு, எங்க அண்ணன் வேற வாழ்த்தி வேற, தம்பி நெஞ்சு வலிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படியா சீமான் இப்படி சொல்லலாம்? எல்லாம் இந்த வரைக்கும் சீமான் இப்படி திட்டிக்கிட்டு இருந்தாரு, முதல்ல அவரு போய் தம்பியை வாழ்த்திட்டாரு. அப்படி இற அண்ணன் வருவாரு, பின்னாடியே வருவாரு. அப்படிங்க மாதிரி நம்மளால கொஞ்சமாவது அறிவு இருக்கு. சரி அண்ணன் வாழ்த்திட்டார்ல, இப்படி சொல்லியிருக்காரு, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நடிக்கணும். அவனுக்கு எழுதி கொடுக்க டைரக்டர் சரியில்லை. எப்படி இப்ப எழுதி கொடுக்கிற டைரக்டர் சரியில்லை பாருங்க. இப்படி இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவான ஒரு படம் வந்தது இல்ல, அந்த படம் வர முடியாம போச்சுல, அப்போ ஒரு காணொலி விட்டுருக்காரு விஜய். அப்படி எந்திரிச்சு நின்று அப்படி பவ்யமா, அம்மா அம்மா வந்துமா நாங்க தலைவான ஒரு படம் எடுத்திருக்கோமா, நீங்க பார்த்துமா பண்ணி விட்டுருங்கம்மா. எது ஒரு திரைப்படம் வருவதற்கு அவ்வளவு பொம்மை உட்கார்ந்து பேசியிருந்தா காலி பண்ணிருப்பாங்க. இப்ப திரைப்படம் 40 உயிர்கள் செத்துருச்சு. அப்படியே உட்கார்ந்து 3 நாள் தாடியை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சப்போர்ட் பாருங்க. அவர் கண்ணை பாருங்களேன், 3 நாளா தூங்கல. இவன் டெஸ்ட் எடுக்காங்க, இவர் 3 நாளா தூங்கல. இவன் பார்த்தானா 40 பேர் செத்து போயிட்டான். அந்த மண்ணில இருந்து வெளியேறலாமா? நீங்கள் உள்ள வர வேண்டாம். நீங்க வந்தா மறுபடியும் கூட்டம் அப்படியே உங்களுக்கு அள்ளிரும். உட்காருங்க, அறையில ரூம் அறை போட்டு உட்காருங்க, அறையில இருங்க. நான் எங்கள் மக்களை பார்க்காம செல்ல மாட்டேன், சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க, இங்கே காத்திருப்பேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு மனசு கேட்கல, சொல்லணுமா வேண்டாமா? அந்த காரணியில ஒரு இடத்துல கூட செத்து போயிட்டாங்க வருத்தப்படுறலாம் கிடையாது. மறுபடியும் வர்றோம், உங்களை கொல்லுவோம், இன்னும் பெரும்படையோட வந்து உங்களை கொல்லுவோம். எப்படி எப்படி யோசிச்சு பாருங்க.